மக்களுக்கு ஏற்ற ஒரு பதிவு, மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு பதிவு, பல பேருக்கு தெரியாத ஒரு முக்கிய ஒரு வழிபாடு தான் இன்றைய பதிவுகளாக பார்க்க உள்ளோம். கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதம்னாலே சிறப்பு. நிறைய மக்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து ஐயனை காண செல்வார்கள். பல பேருக்கு சிவனடியார்களுக்கெல்லாம் அனைவருக்கும் கார்த்திகை தீபம், முருக அடியவர்களுக்கெல்லாம் கார்த்திகை தீபம் கோலாகலமாக இருக்கும். கார்த்திகை தீபம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்கறதுல அவ்வளோ ஒரு ஈடு இணை மற்றதெல்லாம் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். அந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்படி ஒரு மகிமை. குறிப்பாக குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. இன்று மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு, மக்களுக்கு ஏற்ற ஒரு பதிவு, மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு பதிவு, பல பேருக்கு தெரியாத ஒரு முக்கிய ஒரு வழிபாடு தான் இன்றைய பதிவுகளாக பார்க்க உள்ளோம். கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதம்னாலே சிறப்பு. நிறைய மக்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து ஐயனை காண செல்வார்கள். பல பேருக்கு சிவனடியார்களுக்கெல்லாம் அனைவருக்கும் கார்த்திகை தீபம், முருக அடியவர்களுக்கெல்லாம் கார்த்திகை தீபம் கோலாகலமாக இருக்கும். கார்த்திகை தீபம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்கறதுல அவ்வளோ ஒரு ஈடு இணை மற்றதெல்லாம் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். அந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்படி ஒரு மகிமை. குறிப்பாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி பார்ப்பது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அது அளவிட முடியாதது. ஒவ்வொரு இல்லத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பதெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு மனம் மகிழ்ச்சி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச எதிர்வினைகள், எதிர் சக்திகள், திருஷ்டிகள், நெகட்டிவ் எனர்ஜிகள், தோஷங்கள் இது எல்லாம் நீக்க முடியுமா என்றால் கார்த்திகை தீப அன்று செய்யக்கூடிய வழிபாடு உங்களை அனைத்து தோஷமும் தீர்க்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? உண்மை. நிறைய இடத்துல நிறைய மக்கள் இந்த ஒரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழிபாடு எனக்கு ஒருவர் சொல்லி கொடுத்தார், அதை உங்களோடும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மிக அற்புதமான ஒரு வழிபாடு. கார்த்திகை மாதம் உபவாசம் இருக்க வேண்டும். கார்த்திகை மாதம் முழுவதும் உபவாசம் இருந்து கார்த்திகை தீபம் அன்று தீபம், அதாவது அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி உங்கள் இல்லத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தி முருகனினுடைய திருவுருவ படத்தை வைத்து அல்லது சிவனுடைய திருவுருவ படத்தை வைத்து உங்களுக்கு இந்த இரு தெய்வங்களில் எந்த தெய்வம் விருப்ப தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை எடுத்து அதற்கு மலர் மாலை அணிவித்து அதற்கு சந்தனம் பொட்டெல்லாம் வைத்து கீழே ஒரு வாழை இலை பரப்பி வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் பழம் வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னுக்கு வரணும், என் மனதில் உள்ள ஆசைகள், கனவுகள், ஒரே வழிபாடு சகல தோஷங்களையும் நீக்குகிற ஒரு அற்புதமான வழிபாடு இது. குறிப்பாக சொத்து சேரணும், வறுமையின் பிடியிலிருந்து நீங்கணும், கடன் நிவர்த்தி அடையணும், உடல் ரோகம் நீங்கணும், எண்ணிய காரியங்கள் நிறைவேறணும், வாழ்க்கையில் நம்மளும் ஒரு மனிதனாக வாழணும், பெயர் அடையணும், புகழ் அடையணும் அப்படின்னு நினைப்பவர்கள், அந்த மாதிரி ஏக்கத்தில் இருப்பவர்கள் இந்த கார்த்திகை தீபம் அன்று நீங்கள் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு மாறி இருப்பது என்பதை நீங்களே சாட்சியாக இருப்பீர்கள். இந்த பதிவு அதுக்காக தான் செய்யப்படுகிறது. கார்த்திகை தீபம் அன்று விரதம் இருக்க வேண்டும். கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த பதிவை பார்த்து தெரியாத விரதம் இல்லாதவர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் கட்டாயமாக விரதம் இருங்கள். கார்த்திகை தீபம் என்று முழுமையாக விரதம் இருந்து அங்கே அண்ணாமலையார் தீபம் ஏற்றுவதற்கு முன், திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவதற்கு முன் நீங்கள் வீட்டில் இந்த தீபம் ஏற்ற வேண்டும். இல்லை என்றால் அங்கே தீபம் ஏற்றிய உடனே இங்கே தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏற்றி ஒன்று சிவன் படத்திற்கோ அல்லது முருகன் படத்திற்கோ நான் சொன்ன மாதிரி வழிபாடுகள் செய்து நிவேதனம், சக்கரை பொங்கல் நிவேதனம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே சாட்சியாக இருப்பீர்கள். சிவனின் அருளும் முருகனுடைய அருளும் உங்களை வழிநடத்தும். கார்த்திகை தீபத்திற்கு இந்த வழிபாடை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் நீங்கள் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் இந்த வழிபாடு செய்வதற்கு. இந்த நாள் நம்ம வாழ்க்கைக்கான வசந்தமான நாள், வாழ்க்கையின் வளர்ச்சியை தரக்கூடிய நாள், உங்களுடைய அறியாமை என்னும் இருள் நீக்கக்கூடிய நாள், தோஷ நிவர்த்திக்கான நாள்,
சர்வேஸ்வரன் அருள் புரியக்கூடிய நாள், சர்வேஸ்வரன் அம்சமாக இருக்கும் முருகன் ஆசி வழங்கக்கூடிய நாள், அற்புதமான நாள் இந்த கார்த்திகை தீபம். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடு செய்யுங்க. அடுத்த கார்த்திகை தீபத்தில் உங்களுடைய வளர்ச்சி என்பது நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.